ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்னோட சண்டே ரொட்டீன் எப்படி அப்படின்றது தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். காலையில் ஒரு 8 மணி அப்படின்றப்ப எந்திரிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வேலையாக சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு, அப்புறம் நேற்று ஈவினிங் வரப்பயே வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் அதாவது பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அடுத்த வேலையாக துணி தாங்க வாஷிங் மிஷினில் போட்டு, அதுதான் இருக்கிறதுலே பெரிய வேலை. வேலைக்கு போகிறதுனால டெய்லி எல்லாம் துவைக்க முடியறதில்ல. வீக்லி 2 days துவைப்பேன். வெனஸ்டே, தேர்ஸ்டே, அப்படி இல்லைன்னா சண்டே தான். நம்மளுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஃபேவரட்டாக ஒரு ட்ரெஸ் இருக்கும், ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே எனக்கு ஃபேவரட்டான ட்ரெஸ். ஒரு 5 years வச்சுருக்கேன். மேரேஜ் ஆன புதுசில் வாங்கினது. யூஸ் பண்ணாமலாம் வச்சுருக்கல, யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஆனால் எப்போ கிளியுதுன்றதா தெரியல. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரட்டான ட்ரெஸ்ஸை அடிக்கடி போடுவீங்களா, இல்லை யூஸ் பண்ணாமல் பத்திரமா வச்சுருப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி சண்டே நான்வெஜ் அப்படின்றனால காலையில் ஃபுட்டு மைல்டாக தான் இருக்கும். இன்றைக்கி மீன் எடுக்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு. அதனால தோசையும் இட்லி பொடியும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணியாச்சு. பாப்பாவுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் கொஞ்சமாக சத்து மாவு கஞ்சி மட்டும் கலக்கி வச்சுட்டேன். போன வாரம் சண்டே பாப்பாவுக்கு பர்த்டேவாக இருந்துச்சு. அதனால் போன வாரமும் க்ளீன் பண்ணல கிச்சன்லாம். ஸோ இந்த வாரம் எப்படியாவது க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு காலையிலேயே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முக்கியமாக எனக்கு இந்த பாத்திரம் வைக்கிறதுக்கு இங்கே செல்ஃப் கிடையாது. அதனால ஸ்டாண்டில் தான் வச்சுருப்பேன். அதுதான் ரொம்ப கசகசன்னு ஆகும். இன்னைக்கு எப்படியாவது அதை நீட்டாக அடிக்கிடுவோம் அப்படின்னு அதை தான் க்ளீன் பண்ணிருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீனாக தொடச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டேன். அடுத்த வேலையாக பாப்பாவுக்கு ஹோம்ஒர்க் தான் எழுத வைக்கணும். அவளுக்கு எழுத வைக்கிறதா இருக்குதுலே பெரிய வேலை. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் காய் பழம்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தோம். கொஞ்சம் எனக்கு மைண்டு டிஸ்டர்பாக இருந்துச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் கூட பக்கத்தில் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தாவே நான் சரியாயிருவேன். ஒரு குர்தா செட் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். வீட்டுக்கு வரும்போதே ஆர்டர் வந்துருச்சு. போட்டு பார்த்தா நான் எஸ் சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் கொஞ்சம் லூஸாகவே இருந்துச்சு. எனக்கு டாப்பும் பேண்ட்டும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஷால் இந்த ட்ரெஸ்க்கு லைட்டாக சூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட இன்னைக்கு vlog முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க.